என்னை கருணையோடு பாருங்கள் அம்மா, உங்களை நான் வந்து தரிசிக்கிறேன் என்று சொன்ன வாயால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? என்னை காப்பாற்றவே மாட்டாயா என்று புலம்புவதும், எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள், சகித்துக்கொள் என்கிறாய். தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது, இனி எப்படி பொறுப்பது என கேட்கிறாய் குழந்தையே. எல்லாம் கடந்து போகும், கனவு போல மாறிவிடும். நீ மட்டும் தைரியத்தை இழந்து விடாதே. இதை நான் உனக்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். ஒரு முறை அம்மா என்னை காப்பாற்றுவார் என்கிறாய், மறுமுறை என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்கிறாய். பாஞ்சாலியின் கதையை நீ கேட்டிருப்பாயல்லவா? அவள் துச்சாதனனால் துகில் உரியப்பட்ட நிலையில் எதிரி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், என்னை கண்ணன் காப்பான் என நம்பி 2 கைகளையும் உயர்த்தினாளே பாஞ்சாலி. அதுதான் சரணாகதி. நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான். வேறு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் என்னை மட்டும் நம்பியிருக்கிற நிலையை நீ உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் காத்திருக்கிறேன். ஒன்று மட்டும் உனக்கு நினைவிருக்கட்டும், பேராசை என்பது எப்போதும் பளபளவென்றுதான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும். பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள், நண்பர்களிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடும். பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாக தெரியும். அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான், நாம் வாழ்வது நம் கர்ம வினைப்படி. அதனால் மற்றவர்களை பார்த்து பொறாமை, பேராசை கொள்ளாமல் வாழ முயற்சி செய். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மிக நல்ல பலன்கள், அர்த்தங்கள் உண்டு. உன் கையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. இதை நான் உனக்கு நிலையான காட்சியாகவே காட்டிக்கொண்டு இருக்கிறேன். நீ நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும். இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள். அனுசரித்து போ, அதில் ஒன்றும் தவறு இல்லை. நாளை உன் தலைமுறை செம்மையாக இருக்கும். வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்து உள்ளாயா? அப்படி நீ யோசிக்கும்போது உன் மனமும் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா? அம்மா, என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கிறது. இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது? அதற்கு என் கவனம் எப்படி செல்லும்? கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது என்றுதானே நீ கூறுகிறாய். நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா குழந்தையே? ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமைந்து இருக்கும். ஒரு நூலின் ஆரம்பத்தை நீ தொடங்கலாம், ஆனால் முடிவு உன் செயலுக்கான தேவை எவ்வளவு என்று இருக்கிறதோ அந்த அளவு நீளும். அதை நீ யூகிக்க முடியாது. உன் செயல்கள்தான் அதன் அளவை தீர்மானிக்க முடியும். புரியவில்லையா? உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்தில்தான் இருக்கிறது. ஆரம்பித்த உன்னிடத்தில்தானே அதன் முடிவும் இருக்கும். புத்தியும் மனமும் மாயையால் இழுக்கப்படும்போது உன் ஆத்மா வலியை எதிர்கொள்கிறது. அதன் வெளிப்பாடுதான் உன் மனம் கொண்ட இறுக்கம். அந்த ஆத்மா உன் அன்னையால் கவனிக்கப்படுகிறது. அதனால் எதற்கும் நீ அழாதே. முதலில் அது உன்னை சீண்டி பார்க்கும். பிறகு உன்னுள் அதன் ரூபத்தை பதிக்க மேற்கொள்ளும் போதுதான் நீ உணர்வின் மனவழியால் நசுக்கப்படுகிறாய். புத்தியும் மனமும் போராடும் தருணம் மிக துன்பமான வழிதான். ஆனால் அதை உனக்கு தர காரணம் உன் புலன்களை கட்டுப்படுத்தி உன் ஆன்மாவுக்கு விடுதலையளித்து என்னுள் என் பிள்ளையாய் உன்னை சங்கமிக்கத்தான். அந்த நூலின் நுனி முடிவு அளவு உன் அன்னையான என் கையில் சூழ்ந்துள்ளதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய். அதனால் நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன். நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும். உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்தும் வெளியே வர முடியும். எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறைக்குறையை புரிந்து கொள்ள முடியும். உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் என் குழந்தையே. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது. கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள்.
தினமும் காலையில் எழுந்தவுடன் நாம் என்ன நினைக்கிறோம்? இன்று இவ்வளவு வேலை இருக்கிறதே, காசு பற்றாக்குறையாக இருக்கிறதே, பக்கத்து வீட்டுக்காரன் புது கார் வாங்கிட்டானே, நமக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை அமையவில்லையே என்று புலம்புவதுதான் நம்மில் பலரின் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் ஒரு உன்னதமான தத்துவம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பார்வையை மொத்தமாக மாற்றப் போகிறது. ஆம் நேயர்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு போவீர்கள். இந்த வரிகள் ஆழமான அர்த்தத்தையும் இதனால் நம் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களையும் பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். மனித மனம் எப்போதும் தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்துத்தான் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்மிடம் ஒரு இருசக்கர வாகனம் இருந்தால் கார் வைத்திருப்பவனை பார்த்து ஏங்குகிறோம். சிறிய வீடு இருந்தால் பங்களா வைத்திருப்பவனை பார்த்து பொறாமைப்படுகிறோம். ஆனால் சற்றே சிந்தித்து பார்த்தால், நீங்கள் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது கொட்டும் மழையிலும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கும் எத்தனையோ மனிதர்களை கடந்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு சிறிய வீடாவது இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் தலை சாய்க்க ஒரு கூரை கூட இல்லாமல் பிளாட்பாரங்களிலும் கடைகளின் வாசல்களிலும் இரவை கழிக்கும் மனிதர்கள் எத்தனையோ பேர். நம்மிடம் இருப்பதை நாம் என்றுமே மதிப்பது இல்லை. எப்போதும் நம்மை விட வசதியாக இருப்பவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து இறைவன் நமக்கு எதையும் தரவில்லை என்று கோபித்துக் கொள்கிறோம். இதற்கு ஒரு அழகான கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்போதும் இறைவனிடம், இறைவா, எனக்கு நீ நல்ல வசதியை கொடுக்கவில்லை, நான் தினமும் கஷ்டப்படுகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று புலம்பிக் கொண்டே இருப்பான். மன உளைச்சலோடு ஒரு நாள் கோவிலுக்கு சென்றான். அங்கே ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் சென்று தன் குறைகளை கூறினான். முனிவர் சிரித்து கொண்டே, அப்படியாப்பா, உன்னிடம் பணமே இல்லையா? சரி, உன்னுடைய 2 கண்களையும் எனக்கு கொடுத்துவிடு. அதற்கு பதிலாக நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்றார். அந்த மனிதன் அதிர்ந்து போய், என்ன சாமி, விளையாடுகிறீர்களே? கண்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வது? என் கண்கள் எனக்கு வேண்டும், 10 லட்சம் வேண்டாம் என்றான். முனிவர் மீண்டும், சரி, உன்னுடைய 2 கைகளையும் கால்களையும் கொடுத்துவிடு, உனக்கு 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்றார். அதற்கு அவனோ, கோடி ரூபாயை கொடுத்தாலும் என் உடம்பில் இருக்கும் உறுப்புகளை நான் தரமாட்டேன் என்று கோபமாக கூறினான். இப்போது முனிவர் சொன்னார், பார்த்தாயா மகனே, இறைவன் உனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆரோக்கியமான உடலை, கண்களை, கைகளை இலவசமாக கொடுத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் பார்வையற்றவர்களாக, நடக்க முடியாதவர்களாக பிறந்து தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பொக்கிஷமான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை உணராமல் நீ ஏழை என்று புலம்புகிறாய் என்றார். அந்த மனிதன் தன் தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டான். சிந்தித்து பாருங்கள், நாம் ஏன் கோவிலுக்கு போகிறோம்? நம்மிடையே மிகப்பெரிய கோரிக்கைகள் இருக்கிறது. சுவாமி, என் பையனுக்கு வேலை கிடைக்க வேண்டும், என் பெண்ணிற்கு கல்யாணம் நடக்க வேண்டும், என் கடன் தீரணும் என்று வேண்டுதல்களை அடுக்கிக் கொண்டே போவோம். நம்முடைய தேவைகளை சொல்லி புலம்பும் இடமாகவே கோவிலை மாற்றிவிட்டோம். உலகத்தில் சாப்பாட்டிற்கே வழி இல்லாதவர்கள், தீராத நோயால் படுத்த படுக்கையாக இருப்பவர்கள், அனாதையாக வாழ்பவர்கள் என எத்தனை பேரோ இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒப்பிடும்போது உங்களுக்கு இறைவன் ஒரு நல்ல குடும்பத்தையும் 3 வேளை உணவையும் வாழ ஒரு இடத்தையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா? இந்த உண்மையை நீங்கள் மனதார உணர்ந்துவிட்டால் அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கும் போகும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்கள் பணிக்கும். கைகளை கூப்பி, இறைவா, எனக்கு குறையொன்றும் இல்லை, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த உன்னதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் என்று மட்டும்தான் சொல்ல தோன்றும். அதுதான் உண்மையான பக்தி. நீங்கள் எப்போது இருக்கும் வாழ்க்கைக்கு நன்றி சொல்லத் தொடங்குகிறீர்களோ அப்போது உங்கள் மனதில் இருக்கும் பேராசை, பொறாமை, கோபம், மன அழுத்தம் எல்லாமே காணாமல் போய்விடும். என்னிடம் அது இல்லை, இது இல்லை என்று பிரபஞ்சத்திடம் நீங்கள் சொல்லும்போது
உங்களுக்கு இல்லாதவைகளே உங்களை தேடி வரும். ஆனால் எனக்கு நீ கொடுத்த நல்ல வாழ்க்கைக்கு நன்றி என்று நீங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லும்போது உங்களிடம் இருக்கும் மகிழ்ச்சி இன்னும் பல மடங்காக பெருகும். உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள். இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த நாள் நேற்று இரவோடு இரவாக உலகை விட்டு பிரிந்த எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். இனிமேல் எதற்கும் கவலைப்படாதீர்கள். உங்களை விட கீழே இருப்பவர்களை பார்த்து உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கும் வாழ்வின் மதிப்பை உணர்ந்து பாருங்கள். இனி நாம் கோவிலுக்கு சென்றால் வேண்டுவதை குறைத்து கொண்டு நன்றி சொல்வதை வழக்கமாக்கிக் கொள்வோம்.